காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி திருச்செந்தூர் கோவில் காவல் நிலையம் மற்றும் ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படும் ஆவணங்கள் மற்றும் முக்கிய வழக்கு கோப்புகளையும் பார்வையிட்டு அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். மேற்படி காவல் நிலைய போலீசாருக்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் காவல் நிலையங்களுக்கு புகார் அளிக்க வரும் பொதுமக்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரைகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தலைவன் மடலி பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை தணிக்கை செய்து இரவு நேரங்களில் ஒளிரும் ஜாக்கெட்டுகள், டார்ச் லைட் மற்றும் லத்தி ஆகியவற்றை வைத்துக் கொண்டு பாதுகாப்பாக பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அறிவுரைகளை வழங்கினார். மேற்படி நிகழ்வுகளின் போது திருச்செந்தூர் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாயவன், திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய ஆய்வாளர் ராமேஸ்வரி, ஆத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் மாரியப்பன், ஆறுமுகநேரி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் அரிக்கண்ணன் உட்பட காவல்துறையினர் உடனிருந்தனர். கோவை மாநகரில் எந்த பகுதியில் விபத்து நடந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உயிர்காக்கும் முதலுதவி சிகிச்சைகளை அளிக்கும் வகையில் 2 இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவைகளை பிஎஸ்சி என்ற தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தொடங்கியுள்ளது. கோவை பீளமேடு பகுதியில் உள்ள பிஎஸ்சி மருத்துவமனையில் வேகம் எனும் தலைப்பில் முதலுதவி அளிக்கும் வகையில் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மருத்துவமனை இயக்குநர் மருத்துவர் JS புவனேஸ்வரன் மற்றும் சிறப்பு விருந்தினர் ஆனைமலை புலிகள் கள இயக்குநர் ராமசுப்ரமணியன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தல் ஊராட்சியில் கலைஞர் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மருது தலைமையில் நடைபெற்றது. இந்த நூலகத்தில் டாக்டர் கலைஞரின் காலத்தால் அழியாத காவியங்களான நெஞ்சுக்கு நீதி, குறளோவியம், கலைஞரின் கடிதங்கள் உள்ளிட்ட ஏராளமான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நூலகத்தை திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம். முருகன், திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளர் இளையராஜா ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறையை அடுத்த பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் குடியிருப்பில் வசிக்கும் நரிக்குறவர் சமுதாய மாணவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சியடைந்த 9 பேருக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த விசி மோட்டூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற புஷ்ப பல்லக்கு வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பான முறையில் அலங்காரம் செய்யப்பட்ட புஷ்ப பல்லக்கு ரதத்தேரில் அம்பாள் கம்பீரமாக அமர்ந்தபடி கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் ஏராளமான வான வேடிக்கையுடன் பட்டாசு வெடித்து உற்சாகத்துடன் கோலாகலமாக திருவிழாவை கொண்டாடும் வகையில் ஊர்வலமாக புஷ்ப பல்லக்கை முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்து சென்று அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற திருவிழாவிற்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சுவாமியை வழிபட்டார். மேலும் திருவிழாவில் விசி மோட்டூர் கிராமம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து திருவிழாவை கண்டுகளித்து கங்கையம்மனை மனம்புருக்கி வழிபட்டு சென்றனர். திருவாரூர் மாவட்டம் கீழப்படுகை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதித்த பக்தர்களுக்கு சாட்டையடி கொடுத்து வினோத வழிபாடு நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவ திருவிழா இரவு நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்தின் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழா நிறைவு பெற்ற பின் தீமிதித்த பக்தர்கள் வரிசையாக வந்து பூசாரி முன் மண்டியிட்டு சாட்டையடி பெறும் வினோத வழிபாடு நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கீழப்படுகை மட்டுமல்லாது சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.